தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நம்ம அர்ப்பணம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, அன்பின் பாதத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஒருமிக்கு நாங்கள் கடந்து வருகிறோம். எங்கள் மகிமையின் ராஜா, நீர் எங்களோடு கூட இந்த வேளையில் இடைவிடும்படியாக, இந்த சத்திய வார்த்தையை கேட்க போகிற பிள்ளைகளோடு கர்த்தனை பேசும்படியாக தகப்பனே, அந்த வார்த்தைகளுக்குரிய பலனை, ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்று அனுபவிக்கும்படியான பலனை பரத்திலும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்திலே முதல் 11 வசனங்களிலே யார் யார் பாக்கியவான்கள், எப்படி பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் எழுதி கொண்டே இருந்தார். பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அதுல ஒரு காரியம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. எல்லாத்துக்கும் ஒன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை என்ன செய்வாங்க, சுதந்திரிப்பார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு காரியங்களா சொல்லி சொல்லி அதனுடைய அடையாளமாக சில காரியங்களை பேசிக்கிட்டே இருந்தார். அதுல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க உங்கள் பேர்ல பொய்யாய் நிந்தித்து உங்களை துன்பப்படுத்தி தீமையான காரியங்களை சொல்வார்களானால் நீங்க நினைச்சீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்றாரு. ஏன் அப்படி சொன்னான்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தில் உங்களுடைய பலன் எப்படி இருக்கும், மிகுதியா இருக்கும். ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி சொல்லி அதனுடைய ஆசீர்வாதமாக தேவன் நிறைய காரியங்களை சொல்லிட்டே வந்தார். அப்ப தேவையில்லாம நிந்திக்கிறாங்க போது, தேவையில்லாம பேசுறாங்க போது கவலைப்படாத, உனக்கு பரலோகத்தில் உன்னுடைய பலன் எப்படி இருக்குது, மிகுதியா இருக்கிறது. அது சொல்லும் போது சொன்னார், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே என்ன பண்ணாங்க, துன்பப்படுத்தினார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப முன்பு இருந்த தீர்க்கதரிசிகளை பார்க்கலாமா பிரதர்? இல்ல இல்ல, நமக்கு முன்பு இருந்த பெரிய தீர்க்கதரிசியை நம்ம அடையாளமா வச்சுக்கலாம். யார? இயேசு கிறிஸ்துவை நம்ம அடையாளமா எடுத்துக்கொள்ளலாம். மற்ற தீர்க்கதரிசிகள்லாம் பார்க்க வேண்டியதில்லை, அவங்க எல்லாம் சாதாரணமான மனிதர்கள். அப்படி நிறைய காரியங்களை தேவனாய் கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி தேவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையில ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வாங்க, திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைவார்கள். திருப்தியானதொரு வாழ்க்கை. திருப்தியான வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படி கேட்டீங்கன்னா, எனக்கு இருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை வச்செல்லாம் திருப்தி அடைய முடியாது. திருப்தியான வாழ்க்கைக்கு ஏற்றபடி மனநிலை என்ன செய்யணும், அமையணும். தேவனாய் கர்த்தர் குறைவில்லாதபடிதான் நடத்துவார். குறைவில்லாதபடிதான் நடத்துவார். நம்ம தான் என்ன செய்யணும், அவர் குறைவில்லாதபடி நடத்தினாலும் எனக்கு இன்னும் இது போதாது, எனக்கு இன்னும் இது போதாது அப்படின்னு சில காரியங்களை குறையாகவே நினைச்சுக்கிடுவோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் குறைவென்பதில்லை. 1-2 முறை சொல்லியிருக்கிறேன். நிறைய சபைகள் நான் அதை கேட்டிருக்கிறேன். ஐயா, உங்கள் சபையை சார்ந்த யாராவது பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்துகிறார்களா அப்படி கேட்டா ஒரு சபையிலோட ஒரு ஆளை கூட என்ன செய்ய முடியல, நான் பார்த்ததில்லை. ஒருவேளை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? உங்களுடைய ஆதி காலத்திலிருந்து உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ஊரு, நீங்க போன இடங்கள் எங்கேயாவது அப்படி கர்த்தருக்குள்ள வந்து அர்ப்பணிச்சு தேவனுடைய சபையா இருந்து ரோட்ல பிச்சை எடுத்து வாழ்றவங்க யாரையா பார்த்திருக்கீங்களான்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவர் கூட பார்க்க முடியாது. அப்ப பிரதர், ட்ரெயின்ல கிறிஸ்தவ பாட்டு பாடி எல்லாம் பிச்சை எடுக்கிறாங்களா பிரதர், அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒருவேளை சபையினுடைய அங்கத்தினா இருப்பாங்களான்னு தெரியாது, ஒருவேளை பிச்சைக்காக பாட்டு பாடுறாங்களான்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் தேடி பார்த்த ஒரு இடத்துல அப்படி என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அந்த அளவு தேவன் நம்மை குறைவாக என்ன செய்யறதில்லை, என்ன செய்வதில்லை, நம்மை நடத்துவதில்லை. நடத்துவதில்லை ஒன்றை நீங்கள் சரியானபடி விளங்கிக் கொள்ளணும். நம்ம தான் சில காரியத்தை குறைவா நினைக்கிறோம். சரி பிரதர், அதே மீறி குறைவா இருக்கிறேன்னா, ஒருவேளை அந்த நீதியின் மேல பசி தாகம் என்று சொல்லுகிற அந்த குறிப்பிட்ட காரியத்துல நமக்கு எங்கேயாவது என்ன இருக்கும், குறை இருக்கும். பசி தாகம் ரெண்டு வேறு வேறு விதமான உணர்வு இல்லையா? பசி வேற தாகம் வேற தானே. சாப்பிட்டீங்களா காலையில? சண்டே அன்னைக்கு சொல்ல நான் ஃபாஸ்டிங், சரி பரவாயில்ல விட்டுருங்க. நேற்று சாப்பிட்டீங்களா? டெய்லி சாப்பிட்றீங்களா? டெய்லி 5 வேளை சாப்பிட்றீங்களா? 3 வேளை உணவு, 2 வேளை சிற்றுண்டி சாப்பிட்றீங்களா பிரதர்? சாப்பிட்றோம். அப்ப ஏன் சாப்பிட்றோம்? பசின்னு ஒன்று இருக்கு, சாப்பிட்றோம். அப்புறம் தாகம். தாகம் என்கிற உணர்வு வேற. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட கடைசியில உதிர்த்த மிக முக்கியமான வார்த்தைகளில் ஒன்று என்னது? நான்
தாகமா இருக்கிறேன்னு சொல்லுகிற வார்த்தை. இப்ப தாகம் என்பது வேற உணர்வு, பசி என்பது வேறு உணர்வு. ஆனா இங்க ரெண்டு உணர்வை சேர்த்துதான் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களா இருங்கள். அப்ப நீதியை உட்கொண்டுட்டே இருயான்னு அர்த்தம், அதன் மேல ஒரு தாகம் உனக்கு இருக்கட்டும்னு அர்த்தம். பசி இருந்தா கூட கொஞ்சம் வேலை பொறுத்து கொள்ளலாம், தாகமா இருந்தா என்ன செய்ய முடியாது, பொறுத்து கொள்ளவே முடியாது. எனக்கு சும்மாவே பாத்தீங்கன்னா கையில பாட்டிலோட தான் சுத்திட்டு இருப்பேன், தண்ணி பாட்டிலோட. எங்க போனாலும் கையில தண்ணி பாட்டில் இருக்கும். வெயில் நேரம் என்ன பண்றது பிரதர், அந்த பாடி டீஹைட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே பாத்தீங்கன்னா செயலிழந்து போயிடும். அவ்வளவு முக்கியமானது. அந்த ரெண்டு உணர்வையும் தேவன் குறிப்பிட்டு காண்பித்து அந்த நீதியின் மேலே அந்த உனக்கு தாகமும் அந்த பசியும் இருக்குமானால் என்ன செய்வன, வாழ்க்கையில திருப்தி அடைவாய், வாழ்க்கையில திருப்தி அடைவாய், உனக்கு குறைவு இருக்காது. எப்ப பிரதர் திருப்தியா வாழ முடியும்? எல்லா நிலைகளிலும் கர்த்தரை ஆசீர்வதித்திருந்தா திருப்தியா வாழ முடியும். அல்லது சில குறைவு இருந்தாலும் அதுல தேவன் நடத்துவார் என்கிற விசுவாசம் இருந்துச்சுன்னா நாம் என்ன செய்ய முடியும், திருப்தியா வாழ முடியும். எல்லாருக்கும் பிரதர் பணம் இல்லை அப்படின்னா அதுலயும் திருப்தியாலாம் வாழ முடியாது. பணம் எவ்வளவு முக்கியமானது என்பது தேவையுள்ள ஆட்களுக்கு என்ன செய்யும் தெரியும். நல்ல விளைங்களா எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது தேவையுள்ள ஆட்களுக்கு தெரியும். அப்ப எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படி கேட்டீங்கன்னா, அப்ப பணம் இல்லை பிரதர், செல்வம் இல்லை பிரதர், அது ஒரு குறைதான். செல்வம்லாம் இருக்கு பிரதர், பணம்லாம் இருக்கு பிரதர், இன்னும் வியாதி என்ன செய்யல, என்ன விட்டு விலகல, அது ஒரு குறைதான். எல்லாம் இருக்கு பிரதர், நான் சுகமா தான் இருக்கிறேன், ஆனா வீட்டுல ஒரு செகண்ட் கூட என்ன செய்ய முடியல, சந்தோஷமா வாழ முடியல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு குறைதான். திருப்தி என்பது இல்லாத ஒரு நிலை. அப்ப சண்டைக்காரியோடு வாழ்வதை விட வசனம் இருக்கு இல்லையா, அது கூட நீங்க ரெண்டையும் ஆண்பால் பெண்பால் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சண்டைக்காரியோடு சண்டைக்காரனோடு வாழ்வதை விட இருக்கு இல்லையா. என்னங்க, சண்டைக்காரி இருக்கா, சண்டைக்காரனும் இருக்கான் இல்லையா, அவங்க கூட வாழ்றது ரொம்ப கஷ்டம். அவங்க கூட அவ கூட வாழ்ந்தா என்ன செய்ய முடியாது, நிம்மதியா வீடு என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இப்ப ஏதோ ஒரு நிலையில என் வாழ்க்கையில ஒரு குறைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த திருப்தி வராது. அப்ப இந்த காரியத்தை குறைபட்டு இருக்கிறேன் நீங்க உணர்ந்தாலும் நான் சொல்றேன், அந்த குறிப்பிட்ட காரியத்துல தேவன் நடத்துவார் என்கிற விசுவாசம் இருந்துச்சுன்னா திருப்தியா வாழ்வீங்க. இந்த திருப்தியான வாழ்க்கை வந்துடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் யார் மேல வச்சிருக்கிற விசுவாசம், கர்த்தர் மேல நான் வச்சிருக்கிறேன். விசுவாசத்தின் அடிப்படையிலான ஒரு பெரிய காரியம் என்பது அங்கே வெளிப்படுகிறது. அப்ப தேவன் சொல்ற, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் பிரதர், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, நீதியுள்ள பிதாவே, உலகம் என்ன செய்யலுமே அறியல, நானுமே அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவருக்கு தெரியப்படுத்தினேன். ஐயா, அவருடைய நாமம், ஆண்டவராகிய பிதாவுடைய நாமம் நிறைய இருக்கு, அதுல ஒண்ணு நீதி. அவர் நீதி உள்ள தகப்பன். இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல, அந்த நாமத்தை என் ஜனங்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன், நானுமே அறிந்திருக்கிறேன். அதே போல என்னை ஏற்றுக்கொண்ட ஜனங்களும் என்னை அறிந்திருக்கிறாங்க. அதே மாதிரி உண்மை என்ன செய்யணும், அவங்க அறிந்து கொள்ளணும். அப்ப நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு பிரதர், நீதி உள்ளவர். அவர் அநியாயத்துக்கு துணை போகிற தேவன் அல்ல. எப்பவுமே அந்த நீதியை எதிர்பார்ப்பார். நேர்மையான வழி, நேர்மையான நிலை. கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடம், நேர்மையா உள்ள, நேர்மையா வேலை பாரு, நேர்மையா நிச்சய தொழில் பண்ணு, எல்லாவற்றிலும் நேர்மையா இரு, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடும், வந்துடும். வெவ்வேறான நிறைகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. நிறைகள் என்னது, படிக்கல். அப்புறம் சொன்னார், அளவு குறைவான மரக்கால் தேவனுக்கு அருவருப்பானது. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. இதெல்லாம் என்ன சொல்லுது பிரதர், தொழில் பண்ணியா நேர்மையா பண்ணு, வேலை பார்க்கறியா நேர்மையா பண்ணு, தொழில் பண்ற நீ திருட்டுத்தனமா என்ன செய்யாத. ஒரு வாழைப்பழம் வித்தா கூட கெட்டு போச்சுன்னு தெரிஞ்சுன்னா தூக்கி என்ன பண்ணு, தூர போடு. அப்படியே நைஸா உள்ளத்துல என்ன பண்ணிடாத, கவர்ல போட்டு கொடுத்துடாத, எடை குறைவா போட்டுறாத. எல்லாத்திலும் நேர்மை இருக்கணையா, நீதி இருக்கணும். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நீதி உள்ளவர். திருட்டுத்தனத்திற்கு தேவனாய் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். உண்மையுள்ளவனை தேவனாய் கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிறார்.
அது தேவனுடைய வார்த்தையா இருக்குது. வசனம் என்னைக்குமே பொய்யாகாது. வசனம் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் என்னதுதான், எல்லாருக்கும் பொதுவானதுதான். வசனம் கண்டிப்பா பலிக்கும். ஏன்னா வசனத்துக்கு மாறா ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, நடக்கவே முடியாது. வசனம் என்ன சொல்லுது, ஒவ்வொரு காரியத்திலும் நீ அறிந்து கொள்ள வேண்டியது ஒண்ணுதான். இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுது, இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து வேத வசனம் நமக்கு என்ன செய்கிறது, என்ன சொல்லுகிறது. ஐயா காப்பி அடிச்சு எழுதுனா கூட கர்த்தர் இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து என்ன நினைப்பார்னு ஒரு பிள்ளை யோசிக்கணும். நான் உங்கள்கிட்ட குறித்து ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு எம்எஸ் டாக்டரா இருக்கிறார். அப்ப தாம்பரத்துல சின்ன கூட்டம், ஒரு 10-12 பேர் தான் இருப்பாங்க. ஒரு பெண்கள் தான் கூடி ஜெபம் பண்ணிருந்தாங்க, ஊழியத்தினுடைய துவக்க நாட்கள். அப்ப அந்த கூட்டத்துக்கு போகும்போது ஆண்டவர் குறிப்பிட்ட அம்மாவை காண்பிச்சு, அம்மா உன் மகனை நான் டாக்டர் ஆக்க போறேன்னு சொல்லி ப்ராஃபஸி பண்ணார். அவங்க மகன் +2 படிக்கிறான்னு தெரியாது, எக்ஸாம் அழிச்சிட்டு இருக்கிறான்னு தெரியாது, அவங்க யாருன்னே தெரியாது. அப்ப கூட்டம் முடிச்சோன்னா அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணி முடிக்கிறக்குள்ள பக்கத்துல தான் என் பையனை எப்படி ஆகிலும் கூட்டு வந்துடுறேன், நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனேன் என் பையனுக்கு அப்படின்னா. அப்ப நான் அங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன். அதுக்குள்ள அந்த அம்மா கூட்டு வந்தோன்னு சொன்னாங்க, நீங்க சொன்ன ப்ராஃபஸி எனக்கு நான் எடுத்துக்கொள்றேன். என் மகன் +2 படிச்சுட்டு வெயிட் பண்றான், இவன் தான் மருத்துவத்துறைக்கு போகணும்னு நினைச்சிருக்கிறோம், அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்ப அவனுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா, அங்கிள் எனக்கு கிடைக்காது, பிசிக்ஸ் எக்ஸாம் ரொம்ப மோசமா நான் பண்ணியிருக்கிறேன், அதனால எனக்கு கிடைக்காதுன்னா. அப்ப அவன்கிட்ட கேட்டேன், சொல்லும்போது அவனே சொன்னான், இத்தனைக்கும் எனக்கு வந்த எக்ஸாம்ல ரொம்ப லீனியண்டா இருந்தாங்க, பார்த்தெல்லாம் எழுத சொன்னாங்க, எல்லா பிள்ளைகளும் பார்த்து எழுதிட்டு இருந்துச்சு, ஆனா எனக்கு பார்த்து எழுதக்கூடாது என்கிற ஒரு வைராக்கியம் அப்படின்னா, அதனால மார்க் குறையும் தான். அப்ப நான் சொன்னேன், இந்த ஒண்ணுக்காவது கர்த்தர் உனக்கு செய்யணுமே தம்பின்னு. நடந்தது. அந்த வருஷம் தான் கருணாநிதி பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனி ஒதுக்கீடு ஒரு 3.5% கொடுத்திருந்தார், ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம எல்லாம் போய் எங்களுக்கு அந்த ஸ்பெஷல் 3.5 வேண்டான்னு சொல்லி கிறிஸ்தவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் முஸ்லிம்ஸுக்கு அந்த 3.5 என்ன ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்குது. அப்ப அந்த கோட்டாவில் கவுன்சிலிங்ல கடைசி சீட் அவனுக்கு அலர்ட் ஆகுது. முடிச்சா இன்னைக்கு எம்எஸ் முடிச்சுட்டு டாக்டரா இருக்கிறான். அப்ப நேர்மைக்கு என்னைக்குமே என்ன இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு. நல்ல விளைவுகளை நீதியா வாழணும் முடிவெடுக்கிறவனுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. என்னைக்குமே நீதியாய் வாழுகிறவன் மேல தேவனுடைய கிருபை கண்டிப்பா கடந்து வரும். அந்த நீதிக்கு உண்மைக்கு என்னைக்கு ஒரு வேல்யூ உண்டு. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, ஐயா நீதியின் மேல் பசி தாகம் ரொம்ப ஆழமா தேவன் பேசுறாரு. ஏன் பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவன் நீதி மேல எந்த அளவுக்கு எனக்கு ஒரு பசியும் தாகம் இருக்கும் என்பதை பின்னாடி அப்படியே விளக்கிட்டே வரார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 20ஆம் வசனத்துல வந்து நிறைய காரியங்களை பேசுறாரு. இப்ப 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னார். அதுக்கு முன்னாடி வசனத்துல பாத்தீங்கன்னா 19ஆம் வசனத்துல என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் என்னப்படுவான். நல்லா கவனிங்க, போதிக்கிற ஸ்டேஜ்ல யார் இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நீங்க உங்க பிள்ளைக்கு போதிக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த வார்த்தைகள் இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்து கூட விழாதியா அப்படி முன்னாடி சொல்லிட்டு சொன்னாரு. அதனால போதிக்கிறவன் இதுல ஒன்றையாகிலும் மீறி அதன்படி போச்சா பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் விட சிறியவனா இருப்பான். அதை சொல்லும்போது சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன். ஐயா, என்னால ஒரு காரியத்தை கடைபிடிக்க முடியல என்பதனால அது ஒன்றும் தவறு இல்லை என்று விட்டுட்டு போறான் பாருங்க அவன். இதை புரியலையா? சில காரியம் பார்த்தீங்கன்னா நமக்கு தப்புனே தெரியும், பட் ஆனா அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், கடைபிடிக்க மாட்டோம், கடைபிடிக்க முடியாது, நமக்கு அது இயலாது. ஆனா இன்னொருத்தன் கரெக்டா அதை கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். நமக்கு இயலாத அந்த குறிப்பிட்ட காரியத்துல அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது ரொம்ப சாதாரணமான காரியம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது இல்லையா? அப்படி கடந்து போனா தேவனாய் கர்த்தர் விரும்புறது இல்லை. அப்படி கடந்து போனா பரலோக ராஜ்யத்துல சின்னவனா இருப்பான். அதுக்குள்ள சொல்ல பாருங்க, இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனும் பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பான், பெரியவனா இருப்பான். ஐயா, நான் என்ன போதிக்கிறேனோ அதை நான் கை கொண்டு போதிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லு. அப்ப பிரதர், இந்த குறிப்பிட்ட காரியத்துல
என்னால கை கொள்ள முடியலன்னா கொஞ்சம் வாயை மூடிட்டு அதை கை கொள்ளுவதற்கான முயற்சிகளை என்ன செய்யணும்? நான் பிராக்டிக்கலா பேசுறேன். இல்லங்க எல்லாமே கை கொள்ளக்கூடியதுதான் அப்படி சொன்னீங்கன்னா, இல்லங்க இருக்குது, கை கொள்ள முடியாத சில காரியங்கள்லாம் இருக்குது, மனுஷனால கை கொள்ள முடியாது. எந்த வார்த்தைக்கும் நீ வருகையில கணக்கு ஒப்பிக்கணும்னு ஆண்டு சொல்றாரு. சில இடத்துல வாய் எவ்வளவு அளப்புறோம்ல. நீங்க ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்லாம கடந்து போக முடியுமான்னு என்னால முடியவே முடியாது. அதில் நின்று அதை பத்தி பேசாம நமக்கு என்ன செய்யாது, முடியவே முடியாது. அதெல்லாம் நம்மளால முடியாத காரியம் தானே. அப்ப முடிக்க ட்ரை பண்ணணுமே தவிர நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும், அதுல ஒண்ணு இல்லை அப்படி போக கூடாது. அதை சொல்லும் போது ஆண்டு சொன்னார், ஐயா பரலோக ராஜ்யத்துல சின்னவன் பெரியவன். அப்புறம் சொன்னார், பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்கவே மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொன்னாரு. பரிசேயர் வேதபாரகர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் அப்படின்னா, அப்ப பரிசேயர் வேதபாரகர் நீதி இருக்கா? நீதி இருந்துச்சு, நீதி இல்லைன்னா சொல்ல முடியாது. சரியா தசமாங்க கொடுத்தான், 10 கற்பனைகள் என்ன பண்ணா அதை அப்படியே கை கொண்டான். அவனோட பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பெரியவன், என்னால இதெல்லாம் நான் செய்யக்கூடியவன், மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லாரும் யாரு பாவி நினைச்சா, மற்ற எவனையும் கூட சேர்க்கூடாது நினைச்சா. அதாவது அன்பில்லாத ஒரு கீழ்ப்படிஞ்சு ஓடணும் ஒரு ஓட்டம் அப்படி வச்சுக்கலாம். யாரு மேல என்ன கிடையாது, அன்பு கிடையாது, கரிசனம் கிடையாது. ஒரு ஆள் ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா ஏன் செஞ்சாங்கன்னு அந்த உள்ளுக்குள் இருக்கிற அந்த பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை என்ன கிடையாது. ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க, ஏன் இது நடந்தது, ரொம்ப நேர்மையா இருக்கணுங்க, நீதியா இருக்கணுங்க. 10 நாளா பட்டினி கிடக்குது ஒரு பிள்ளை, திருடக்கூடாதுங்க, உண்மைதாங்க, பைபிள் வசனம் அப்படின்னு சொல்லுதுங்க, எல்லாம் ரைட்டுங்க. திடீர்னு பக்கத்துல ஒரு டீ கடையிலே ஹோட்டல்ல ஏதோ ஒண்ணு சாப்பிடுற பொருள் இருக்குது, டக்குன்னு திருடிட்டான். அதை எப்படி எடுப்பீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி அங்க மேல அறையில ஃபங்க்ஷனுக்காக, அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்காக நிறைய வாழைப்பழம்லாம் வச்சிருந்தாங்க தார்களை. அந்த ஊர்ல 2 சின்ன பசங்க என்ன பண்ணாங்கன்னா, பைப் வழியே ஏறி அந்த வாழைப்பழத்தை திருடிட்டு இறங்கிட்டாங்க. இறங்கும் போது பிடிபட்டாங்க 2 பேரும். 2 பேருக்கு தீக்குச்சி வச்சு கொளுத்தி சுடக்கூடாத இடத்துல சுட்டாங்க. பெரிய வீடு, திருநது என்னது, அவ்வளவு கூட்டம் கும்மாளமா, அவ்வளவு பெரிய கூட்டம் அந்த வீட்டுல நிறைஞ்சு கிடக்கும், ஒரு 25-30 பேர். இன்னைக்கு அங்கு அந்த வீட்டுல இருப்பதற்கு நாதி கூட கிடையாது. அப்ப அந்த பிள்ளை ஏன் திருடிச்சுன்னு யோசிக்கணும். ஏன் திருடிச்சு அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, வேத பாரகர் அவங்களோட பிரச்சனை என்னன்னா, திருடிச்சா அது தப்பு. கர்த்தர் சொல்ல ஏன் திருடிச்சுன்னு யோசிடா, பசிதானே, சரி இது ஒரு பெரிய காரியம் இல்லையேன்னு கடந்து போவார். அப்ப அதை உணராதபடி அன்பில்லாத கடைபிடிக்கிற சில காரியங்கள் இருந்தது. அப்புறம் அது கீழே இன்னும் பட்டியல்ல இந்த இடத்துல தேவன் சொல்ல வருகிற விதங்கள் வேற. பரிசேயர் வேத பாரகருடைய நீதியை காட்டிலும் உன் நீதி அதிகமா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆண்டவராய் கர்த்தர் சொன்னா, அப்பதான் நீ எங்க பிரவேசிப்ப, பரலோகத்துல பிரவேசிப்ப. முதல்ல பிரவேசிக்கணும், அப்புறம் அங்க போனவர் வர சின்னவன் பெரியவன் கேட்டுக்கலாம் இருக்கலாம். நான் சொல்ல வசனம் சொல்லுது. அப்ப நம்ம இங்க பிரயாசப்படுற ஓடுற பலனுக்கேற்றபடியான ஒரு நிலை அங்கேயும் நம்ம என்ன செய்ய போறோம், அனுபவிக்க போறோம்னு வசனம் சொல்லுது. உலகம் ரொம்ப ஷார்ட் பீரியட் தானே. எத்தனை பேருடைய மரணத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது ரொம்ப ஒரு குறுகின காலகட்டம் தான். அப்ப ஆண்டவராய் கர்த்தர் சொல்ல உள்ள போனோம், உள்ள போவதற்கே சொல்லுகிறார், வேத பாரகரிலும் பரிசேயருக்கு சற்று அதிகமான நீதி இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டார். என்ன பட்டியல் கேட்டீங்கன்னா, இந்த வேத பாரகர் பரிசேயர் என்ன பின்பற்றினாங்க, அதை விட தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார். அவன் பின்பற்றினது என்ன, அதை விட தேவனாய் கர்த்தர் நம்ம கிட்ட என்ன செய்றாரு, இன்னும் அதிகமா என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை மறைபொருளா இல்ல, நேரடியான அர்த்தம் கொண்டு எழுதினார். நாம் தான் அநேக வழிகள் என்ன செய்யல, அதை புரிந்து கொள்ளவில்லை. இப்ப பாருங்க என்ன சொல்ற பாருங்க, ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். 21ஆம் வசனம், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கொலை செய்வது பாவம் என்று வேத வசனம் சொல்லுது. அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவன், அவன் பனிஷ்மெண்ட்டுக்குரியவன் சொல்லுது. இப்ப அதை சொல்லிட்டு ஆண்டு சொல்ல, இது ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கிற ஒன்று, அதை எல்லாரும் பின்பற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல என்ன நீதியை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் அடுத்த வசனத்துல சொல்றார் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளவன்
நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் ஏரி நகரத்திற்கு ஏதுவாயிருப்பான் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தையா இருக்குது. எரி நரகத்துக்கு, நகரத்துக்கு இல்ல, ஸ்லிப் ஆயிடுச்சு வாய். எரி நரகத்திற்கு என்னவா இருப்பான், ஏதுவா இருப்பான் என்று சொல்ல. அப்ப கொலை செஞ்சாதான பிரதர் பாவம் கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்ல, ஆமாதான், அதுக்கு மேல நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன், காரணம் இல்லாமல் உன் சகோதரனை கோபித்துக் கொள்ளாதே. அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிற நீதினா என்ன பிரதர், சகோதரனை காரணம் இல்லாம கோபிச்சுக்காதன்றார். காரணம் இருந்தா கோபம் வரலாம், அது இயல்பு. சரிங்க, காரணம் ஒன்று இருந்துச்சு, அதுக்காக நான் கோபித்து கொண்டேன். இன்னொரு முறை என் சகோதரன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான், 70 முறை என்ன செய்யணும், மன்னிக்கணும் வசனம் சொல்லுது. நல்ல விலைக்கு கொள்ளுங்க. அப்போ காரணமே இல்லாம ஒரு மனுஷன் சகோதரன் சொல்லும் போது உடன்பிறப்புகளா இருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட நம்மில் யாராவது ஒருவரா இருக்கலாம். காரணம் இல்லாம நான் ஏன் கோபித்துக் கொள்ளணும்? காரணம் இல்லாம கோபிச்சுக்கிட்டாலே கொலை செய்யற மாதிரியான பாவம் கர்த்தர் நினைக்கிறாரு. பொறாமை கொண்டு, எரிச்சல் கொண்டு, அவனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு அவனை கோபித்துக் கொள்ளக்கூடாது. அங்க அழகாய் தெளிவாய் வசனம் சொல்லுது, கோபித்துக் கொள்ளாதன்றார். அப்புறம் சொல்றார் பாருங்க, என்ன செய்யாத, வீணன்னு சொல்லாதன்றார். என்ன அர்த்தம், நீயே பெரிய வீணன் தான், நீயே யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க, நீயே நோ யூஸ் சொல்ற. அப்போ தேவநாயக்கத்தை என்ன சொல்லாருன்னா, ஐயா நீயே ஒண்ணுக்கலாகாத லாய்க்கில்லாத ஆள் தான், நான் உன்னையே மாற்றி, உன்னையே ஒரு மனுஷனா, உன்னையே ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட பாத்திரமா மாற்றி வச்சிருக்கிறேன், நீ இன்னொருத்தனை பார்த்து வீணன்னு சொல்றியன்றாரு. அப்புறம் சொல்ல கீழே பாத்தீங்க அப்படின்னா, மூடனேன்னு சொல்லாதன்ற, முட்டாப்பையலன்னு சொல்லாதன்ற, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்காதன்றார், முட்டாப்பையலன்னு சொல்லாதன். அப்போ என்ன சொல்ல, நீ அதை விட பெரிய முட்டாள் தான் சொல்ல வர. அதுக்குள்ள இருக்கிற பொய்ந்து இருக்கிற அர்த்தம் தான், உனக்கே ஞானம் கிடையாது, ஒன்னா ஒரு மனுஷனா மாத்தி என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், ஏதோ எனக்கு ஒரு அறிவை கொடுத்து, உனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து சில காரியங்களை நடப்பிக்கும்படியான ஒன்னா வச்சிருக்கிறேன். நீ அடுத்தவனை பார்த்து மூடன்றதும், நீ அடுத்தவனை பார்த்து வீணன்றதும் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். காரணம் இல்லாமல் கோபித்துக் கொள்ள. பாருங்க, கொலை செய்யறதான பாவம் பிரதர், இதுல என்ன இருக்கு நீங்க சொல்லாதீங்க. தேவன் அதை விட ஒரு பெரிய நீதியாய் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது, உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் கூட சகோதரிக்கும் சேர்த்துக்கணும், சகோதர சகோதரர்களுக்கு நடுவா இருக்கிற உறவில் இருக்கிற பிரச்சனை என்ன. எல்லாரும் என்ன பாய்க்கிறாங்க சொல்லக்கூடாது, பகைக்கான காரணம் என்ன, நம்மள கூட இருக்கலாம் இல்லையா. இந்த காரியத்தில் அமைதியா போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு கர்த்தர் நம்மளே கூட நினைச்சலாம், குற்றம் சாட்டலாம். அப்ப தேவன் சொல்ல, உன் நிலையில நீ சரியானபடி இரு, பரிசெயர்களும் வேதபாரிகளும் அதிகமாய் நான் எதிர்பார்க்கிற நீதினா இதுதான் நீதி. அது சொல்லிட்டு பின்னாடி சொன்னார் பாருங்க, ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை உண்டு, நம்ம யாருன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும், அதே மாதிரி நம்ம யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். நம்ம யார் என்பது எனக்கு தெரியாது, நம்ம யாரும் சொல்ல முடியாது. நம்ம யாருன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும், அதே மாதிரி நம்ம யார் என்பது நமக்கு நல்லா தெரியும். மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், கணவருக்கு தெரியாம இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம், பெற்றோருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நம்ம யார் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். ஒருவேளை சகோதர சகோதரிடத்தில் இருக்கிற அந்த குறையா இருப்பதற்கு காரணம் நீயா இருப்பாயாகில், நீதான் காரணம் உனக்கு உணர்த்தப்பட்டனா, நீதான் தேவையில்லாம அந்த பிரிவினைக்கான காரணம் உணர்த்தப்பட்டனா, ஃபர்ஸ்ட் போய் ஒப்புரவாயிரு, அப்புறம் காணிக்கை செலுத்துன்றார். என்ன அர்த்தம் பிரதர், செலுத்தப்படுகிற காணிக்கையினுடைய விளைச்சலே அப்பதான் ஸ்டார்ட் ஆகும்னு அர்த்தம். அந்த பலனை நான் தேவன் எப்பதான் எதிர்பார்க்க முடியும், அந்த குறிப்பிட்ட காரியத்தில் தான். வீணா என்ன பாய்க்கிறாங்க பிரதர், அது வேற விஷயம். எந்த பிரச்சனைக்கும் நான் காரணம் இல்ல பிரதர், ஆனா என்ன பாய்க்கிறாங்க, அது வேற விஷயம். கர்த்தர் அது குறித்து சொல்ல, நீங்க யாரும் உங்களுக்கு தெரியும், குறை இருந்தால். அப்போ வேதபாரர்களும் பரிசையிலும் அதிகமான நீதியை எதிர்பார்ப்பது இந்த குறிப்பிட்ட காரியமா இருக்கிறது. எங்க பிரவேசிப்பதற்கு, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது.
அப்போ இதன் மேல உங்களுக்கு பசியும் தாகம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோபு எப்படி தன்னுடைய நண்பர்களை, தனக்கு பகையாளிகளாய் மாறி போன நண்பர்களை மன்னிச்சான்னு ஒரு செய்தி எடுத்தேன். திருச்செந்தூர் பக்கத்துல நீல்புரம் ஒரு ஊர்ல ஒரு கன்வென்ஷன் கூடத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த ஊர்ல அந்த செய்தி எடுத்தேன், எப்படி பகையாளிகளாய் மாறின நண்பர்களை யோபு மன்னிச்சான்னு சொல்லி அந்த செய்தி. அப்ப ஐயா, நீ தான் காரணம், போய் ஒப்புரவாயிரு, நீ நாளைக்கே ஒரு 1/2 கிலோ 1 கிலோ ஸ்வீட்டை தூக்கிட்டு போய் என்ன பண்ணிரு, வீட்டை போய் பார்த்துரு அப்படின்னு செய்தியில சொன்னேன். அடுத்த நாள் மாலை நான் போகும்போது அந்த ஊர்ல இருந்த ரெவரன்ஸ் சொன்னார், ஐயா நீங்க என்ன வச்சு எப்படி நீங்க சொன்னீங்களோ தெரியாது, பகையாளிகள் ஒப்புரவாயிருக்கிறாங்கன்னாரு. ஒப்புரவாதனால நம்ம என்ன செய்ய மாட்டோம், குறைஞ்சு போக மாட்டோம். கொஞ்சம் லைஃப் என்ன செய்யுங்க, மாத்துங்க. சரிங்க, ஒரு ஸ்டெப் இறங்குறதுனால நம்முடைய வாழ்க்கையில குறை என்ன செய்யாது, வராது. நீங்க முடிவு பண்ணுங்க, அதான் ரொம்ப 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 அவசியமானது. எங்க நமக்கு கணவனும் மனைவிக்குள்ளேயே பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குள்ளே இறங்க முடியல, அவங்களே மன்னிக்க முடியல, அப்புறம் நான் என்னைக்கு சத்துருவை மன்னிக்கிறது? ஆண்டவர் சத்துருவை மன்னினாரு, என்னைக்கு போய் சத்துருவை மன்னிக்கிறது? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. உங்க கவனத்துக்காக சொல்ல, அப்ப தேவன் இதை விட கொலை செய்யாதிருப்பாயாக அதானே கற்பனை அப்படி சொன்ன, இல்ல இல்ல, அதை விட மேல ஒண்ணு நான் எதிர்பார்க்கிறேன், அதுதான் நான் விரும்புகிற நீதி, அதுதான் இந்த பிணைப்பு, அதான் நீ முதல்ல போய் ஒப்புரவாக என்கிற அந்த பிணைப்பா இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்றேன், ஐயா கர்த்தர் உங்ககிட்ட உணர்த்தினானா போய் ஒப்புரவாயிரு. 2வது சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம் இப்பொழுது 25ஆம் வசனத்திலிருந்து. நல்லா பாருங்க, எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்துல கொண்டு போகாம, ஜட்ஜி கிட்ட கொண்டு போகாம, ஜட்ஜி உன்னை சேவகன் இடத்துல ஒப்புக்கொடாம, நீ சிறைச்சாலை வைக்கப்படாம இருக்கிறதுக்காக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போது சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகி உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். முதல்ல சொன்னாரு அவன் சகோதரன் இருக்கிற குறைன்னாரு. இப்ப 2வது சொல்றாரு, உன்னுடைய பகையாளி, உன்னுடைய எதிராளி, அவனோடு இருக்கிற உறவுன்னு சொல்றாரு. அவங்ககிட்ட சண்டை போட்டு நீ கோர்ட்டுக்கு போறதை விட, அரையடி வரப்புக்காக கோர்ட்டுக்கு போய் பிற சொத்தை வித்து செலவழிக்கிறத விட, அவங்கள்ட்ட சீர் பொருந்திட்டு போயிரு. அந்த அரையடியை என்ன பண்ணிரு, விட்டுட்டு போயிரு. அந்த அரடியை விட்டு கொடுத்தனால உனக்கு என்ன ஆக போகுதுங்கிற லெவல் தான் கர்த்தர் பேசுறாரு. இப்ப முதல்ல என்னுடைய சகோதரனுக்கு என் பேர் இருக்கிற குறை, 2வது என்னுடைய எதிராளி காண்பித்து சொல்றார், வழியில் இருக்கும் போதே சமாதானமாயிரு. எதுக்கு நீ ஜட்ஜி கிட்ட போகணும், பிறகு நீ சேவகிட்ட ஒப்படைக்கப்படணும், அப்புறம் எதுக்கு நீ சிறைச்சாலை அனுபவிக்கணும், எதுக்கு அந்த பிரச்சனை, நீ சீர் பொருந்திரு அப்படின்னு ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார். சீர் பொருந்தணும்ல, எதிராளிய பாக்குறதுக்கு, எதிராளி வீட்டுக்கு போவதற்கு அஞ்சவே விடாது. அந்த குறிப்பிட்ட விஷயத்துல உங்களை பச்சவந்தின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நல்லா அஞ்சவே மாட்டேன். எந்த எதிராளி இருந்தாலும் பார்த்துட்டோம்னா, என்ன சார் பேசலாம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு போய், என்ன நீ பச்சவந்தி வேணா சொல்லிக்க, வசனத்தின்படி எதிராளியோடு நான் இப்படிதான் நடக்கணும்னு வசனம் சொல்லுது. நல்லா கவனிங்க. அப்ப பிரதர் திரும்ப நான் சொல்றேன், சத்துருவை மன்னிக்கணும், சத்துருவை என்ன செய்யக்கூடாது, திரும்ப நம்ப கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சத்துருவை மன்னிக்கதான் சொல்றாரு, திரும்ப அவனை நம்புல, உதவினா உதவி செய், அவன் ஏதாவது தேடி வரானா உதவி செய், ஒன்னும் தப்பு கிடையாது. அப்ப எதிராளியோடு நான் சீர் பொருந்த வேண்டிய காரியத்தை பரிசேயர் கடைபிடிக்கிற நீதியிலும் பெரிய நீதியாக தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். கொலை செய்யாதிருப்பான், கொலையா பண்ணிட்டேன் அப்படி கேட்காதீங்க. சிலர் வார்த்தையிலே கொண்டுட்டு கூட கேட்பான், நான் கொலையா பண்ணிட்டேன், நீ அதை விட அவளுக்கு கொண்டு கூட போட்டிருக்கலாம், அவ்வளவு கேவலமான வார்த்தைகள் என்ன செஞ்சிருக்கிறேனே. அது கீழே என்ன சொல்ல பாருங்க, அடுத்து 27ஆம் வசனத்துல, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. ஆண்டவர் உரைத்தாரியா, விபச்சாரம் செய்வது பாவம். அப்ப விபச்சாரம் செய்வதான பிரதர் பாவம் சொன்னீங்கன்னா, அதை விட நீதி உன்னை கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. அதைத்தான் தேவன் உனக்கு என்ன பண்ணாரு, அங்கே எதிர்பார்க்கிற நீதியாக சொன்னார். வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று, உன் வலது கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு,
உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலதுகை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அதான பிரதர் பாவம், நாங்க உபச்சாரமா பண்றோன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்ல ஸ்திரியை அல்லது ஒரு ஆணை இச்சையோடு பார்க்கிற எவனும் எவளும் அவளோடு கூட அவனோடு கூட இருதயத்தில் உபச்சாரம் செய்தாயிற்று. ஹார்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றார். அது எங்க நோக்கி முடியும் பிரதர்? சரீரத்தை நோக்கி என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். அப்ப பால் உணர்வு, அந்த உணர்வு என்பது தேவனாய் கர்த்தராலே கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆனா அது பாதுகாக்கப்பட வேண்டியது, அது தேவையானது, ஆனா பாதுகாக்கப்பட வேண்டியது. எனக்கு அந்த எந்த உணர்வுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். நீங்க சரியான நிலையில உங்க சரீரம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப பிரதர் எனக்கு இந்த உணர்வுகள்லாம் இருக்குது பிரதர், அந்த உணர்வு தேவனாய் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது, அது தேவையானது, ஆனா ஒன்றை நீங்க விளங்கி கொள்ளணும், அது பாதுகாக்கப்பட வேண்டியது. அது பாதுகாக்கப்பட வேண்டியது, அந்த உணர்வு பாதுகாக்கப்பட வேண்டியது. அப்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றை தூக்கி நான் வீண்ல வழங்க முடியாது. அதனாலதான் ஆண்டவரே கர்த்தர் சொன்னார், ஐயா இச்சையோடு பார்த்தாலே உனக்கு பிரச்சனையானார். அப்படிதான் தாவீதுக்குள்ள பாவம் ஸ்டார்ட் ஆச்சு. அவனுக்குள்ள பச்சைபாலுடைய விஷயம் கர்த்தர் சொன்னார் இல்லையா, அந்த ஒரு பாவத்தை தவிர என் தாசன் என்ன செய்யல, ஒரு பாவத்தையும் செய்யல, என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னார். அவன் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தபடியினால்தான் அவர்கள் அந்த ஒரு பாவத்தை கர்த்தர் அவனுக்கு மன்னிச்சான்னு நினைக்கிறான். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். பைபிள் வசனமே சொன்ன ஒண்ணுதான் அவன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தேவனாய் கர்த்தர் சொன்னார். அந்த ஒண்ணு கூட பச்சைபாலுடைய விஷயமே தவிர அவருக்கு 40 பச்சைபால் கிடையாது. நான் சொல்லுவது உங்களுக்கு தெளிவா விளங்கும் நினைக்கிறேன். அப்ப தாவீதுடைய கேரக்டர் அதுவா பிரதர்? தாவீதுடைய கேரக்டர் அது கிடையாது. தாவீதுடைய கேரக்டர் அதுவா இருந்தா அவருக்கு 40-50 பச்சைபால் இருந்திருப்பாங்க. அது அவருடைய கேரக்டர் இல்லை. நீங்க விளங்கி கொள்ளலாம், அது அவருடைய கேரக்டர் இல்லை. ஆனா அவருக்கு பச்சைபாலுடைய விஷயத்துல எப்படி பிரதர் பிரச்சனை ஆரம்பிச்சது? அவர் ஸ்நானம் பண்ணுகிற போது பார்த்தார், கண்களிலே அவருக்கு இச்சை உண்டானது, அது அதை நோக்கி நகர்த்தியது. அதனால கர்த்தர் சொன்னார், உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் என்ன செய்ய, பிடுங்கி போடு. திருமணம் சொல்றேன், எல்லா உணர்வுகளும் நமக்குள்ள இருக்கிற எல்லா ஹார்மோனும் சரியானபடி இயங்குச்சுன்னா எல்லா உணர்வும் வரும். அது தேவன் கொடுத்தது. ஆனா அது தேவையானது, ஆனா தேவையான வழியில சரியான நிலையில பயன்படுத்தப்பட வேண்டியது, அதுவரை பாதுகாக்கப்பட வேண்டியது. அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்றார், ஐயா இப்படிதான் இருக்கணும், தேவன் அப்படிதான் நம்மளை படைச்சிருக்கிறார். ஈர்ப்பு வருமா பிரதர்? வரும்னு வசனம் சொல்றார். ஈர்ப்பு வந்தா தான் நீங்க சரியான நிலையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா திரும்ப சொல்றேன், நீங்க எங்க போனோம்? மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போனோம். ஆனா அதை பாதுகாத்து சரியான நிலை தேவன் கொடுக்கிற காலம் வரை அதை கொண்டு செல்வதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்பதான் சொன்னார், ஐயா உனக்கு அதுக்கு இடர்லாம் எது வந்தாலும் சரி அதை பிடுங்கி போட்டிருந்தார். தாவீதுக்கு இடர்லாம் அந்த கண்ணு வந்தோடனே பிடுங்கி போட்டிருந்தாருன்னா அவருக்கு அந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் எங்க வீடுன்னு விசாரிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறான், அப்புறம் பாவம் உள்ள வருது, பாவம் உள்ள வந்தோன்னா அது எப்படி பாவமே செய்யாத மாதிரியாக அதை எப்படி செட் பண்றதுன்னு ட்ரை பண்றான். ஒரு பாவத்தை மறைப்பதற்கு நினைச்சான். உரியாவை வீட்டுக்கு போன்றான், போர் மனையில் இருக்கிறவன. அப்புறம் முடியவே இல்லை, கடைசியில கொலை வரை போகுது. சொல்லுவாங்க, ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு, ஒரு பொய்யை மறைப்பதற்கு இன்னொரு பொய். அப்ப அதுக்கு ஒரு முடிவு என்ன பிரதர்? 1000 பொய் சொல்லிட்டு உண்மை வெளிவரதை விட முதலே உண்மையை பேசிட்டு போயிடலாமே. மறைச்சு பொய் சொல்லிட்டே இருக்குங்க. எண்ட் என்னது? பொய்யால உண்மையை மறைக்க முடியுமா பிரதர்? அது சோத்துக்குள்ள பூசணிக்காய் மறைக்கிறதுமாங்கல்ல, அதே மாதிரி பொய்யால உண்மையை மறைக்க முடியாது. உண்மை ஒரு நாள் வெளிப்படும். உண்மை ஒரு நாள் கண்டிப்பா என்ன செய்யும்? வெளியே வரும். வராம எங்க இருக்கும்? எப்பவுமே சோத்துல பூசணிக்காயை மறைக்க முடியாது என்பது உண்மைங்கிறது பாரு. ஒரு பொய்யால இன்னொரு பொய்யை என்ன செய்ய முடியாது. அது எப்படி வெளியே வந்தோம்? ஒரு நாள் வெளியே வந்தோம். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர, இவ்வளவு ஏன் ட்ரை பண்ண தாவீது?
முதலே கண்ணை பிடிங்கி போட்டிருந்தா பரவாயில்லையே என்பது போலதான் இங்க தேவனாய் கர்த்தர் சொல்றார், அவயவங்களில் உனக்கு எது இடர் உண்டாக்குதோ அதை தரித்து போடு, நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதான் உண்மை அப்படின்னு ஆண்டவராய் கர்த்தர் சொல்ல. செய்யற பாவத்தினால கை போயிடுச்சுன்னு ஆண்டுட்டு வந்து, ஆண்டவரே என் கை போயிட்டேன்னு கேட்டாயோ, சரியா உடியா கை இல்லைன்னா என்ன, நீ வா பரலோகத்துக்கு வந்தான் கூட. கை போயிட்டேங்கிறதுக்காக ஆண்டவர் அவனை கட்டி பிடிச்சு என்ன செய்ய மாட்டாரு. பாவத்து நிமித்தம் கிடைக்கப்பட்ட தண்டனையா இருந்தா. அப்ப நமக்கு வார்த்தைகள் தெளிவாக ஒன்றை உணர்த்துகிறது. ஐயா இதாயா எங்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற அந்த நீதி, பரிசேயர் வேதபாரகரை தாண்டி இருக்கிற நீதி. அடுத்து விவாகரத்துக்குள்ள வராரு. 3வது 31ஆம் வசனம், தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று உரைக்கப்பட்டது. இன்னைக்கு அதான் முஸ்லிம்ஸ் பின்பற்றுறாங்க. தள்ளுதல் சீட்டுன்னு நீ எனக்கு வேண்டான்னு எழுதி கொடுக்கறது இல்ல, அதுக்குள்ள நிறைய இருக்கு. அவனும் சொல்றான் இல்லையா, தலாக்குன்னு சொல்றதுக்குள்ள என்ன இருக்கு. போனோடனே அந்த அவங்க போய் தலாக்குன்னு விவாகரத்தை முடிச்சு நினைக்காதீங்க. தலாக்குக்குள்ள அவளுக்கு தேவையான ஜீவனாம்சம், அவளுக்கு தேவையான சொத்துக்கள், நீ எவ்வளவு வச்சிருக்கிறியோ அதெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும்னு அங்க இருக்கிற அவங்களுடைய மத குருமார்கள் என்ன செய்வாங்க, பேசி எடுத்து பிரிச்சு விடுவாங்க. தள்ளுதல் சீட்டு சொன்னது அதான், போனோன்னு சீட்டு எழுதி போ அவளை அனுப்புறது இல்லை. அதுக்குள்ள அவளுக்கு தேவையானதெல்லாம் செட்டில்மெண்ட் நடக்கும். அப்படிதான் அந்த செட்டில்மெண்ட் தான் ஆதி காலத்தில் நடந்தது. அப்ப மோசே காலத்தில் அப்படி உரைக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனா இருப்பான். அப்படி தள்ளி விட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். இப்ப ஆண்டு சொன்ன வேதபாரகரும் பரிசேயரும், ஐயா அந்த தள்ளுதல் சீட்டுங்கிற முறையை பின்பற்றி நான் ஒன்னும் பாவம் பண்ணல, நான் கல்யாணமே பண்ணாலும் இங்க 2 ஒத்து வரல, அவளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லி அவன் நீதியில என்ன பண்ணிட்டு இருந்தான், திருப்தி பட்டுக்கிட்டான். ஒத்து வரலங்க, பிரிஞ்சுட்டாங்க. ஆனா அவளுக்கு தேவையானதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், நான் செஞ்சுட்டேன். அப்படி வேதபாரகரும் பரிசேயரும் திருப்தி பட்டுக்கிட்டான். இப்ப கர்த்தர் சொல்றார், இல்ல இல்ல ஒரே ஒரு பாயிண்ட தவிர வேறு எந்த காரியத்திலும் என்ன செய்ய மாட்டேன், விவாகரத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் கர்த்தர் சொன்னார். விபச்சார முகாந்தரத்தினால் ஒழிய, ஆணுக்கு இருக்கு பெண்ணுக்கு இருக்கு, அந்த ஒன்றை தவிர விவாகரத்து ஒன்று நடந்துச்சுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்றார், ஐயா இதுதான் ஐயா தேவ நீதி. பரிசையும் திருப்தி பட்டுக்கிட்டான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டேன்ல, பிள்ளையோட படிப்பெல்லாம் பாத்துக்கிறேன்ல அப்படின்னு திருப்தி பட்டுக்கிட்டான். கர்த்தர் சொன்னார், இல்ல இல்ல அதுக்கு மேல ஒன்று இருக்கியா அப்படின்னு தேவனாய் கர்த்தர் அங்கே பேசினார். தள்ளுதல் சீட்டினுடைய விவகாரம் தான். 4வது என்ன சொன்னார் பாருங்க, 33ஆம் வசனம், அன்றியும் பொய் ஆணை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையே செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்னார், ஐயா சத்தியமா இல்லையா, பழைய நீதி என்ன பிரதர், வேதபாரகரும் பரிசேயரும் பின்பற்ற நீதி என்ன, பொய்யாய் ஆணையிடக்கூடாது, ஆனா உண்மையா ஆணையிடலாம். கர்த்தர் என்ன சொல்றாரு, அப்படி ஆணையிடுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாதுன்னு. ஏன் ரைட்ஸ் கிடையாதுன்னாருன்னா, எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லைன்னு. அதாங்க சொல்ற, பூமி மேல் சத்தியம் பண்ணாத, எருசலேம் மேல சத்தியம் பண்ணாத, சுரசின் மேல என்ன செய்யாத சத்தியம் பண்ணாத. ஏன் சுரசின் மேல சத்தியம் பண்ணக்கூடாது, அதில் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னாலே கூடாது. டை அடிச்சாலும் நீ வாரந்தோறும் அடிச்சுதான் ஆகணும். டை அடிச்சதுனால பெர்மனன்ட் கியூர் கிடையாது. அடிக்கணுமா அடிக்கூடாது அந்த டிபேட்டுக்கெல்லாம் வரல. உன்னால பெர்மனண்டா கியூர் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. வயது மூப்பு என்பது கண்டிப்பா இருக்கும், அதை உன்னால மாத்தவே முடியாது. அப்ப 50 வயசுக்காரன் மேக்கப் பண்ணா, 50 வயசுக்காரங்க மேக்கப் பண்ணா 45 வேணா காமிக்கலாம், அதுக்கு 25 காமிக்க முடியாது இல்லையா. ஒரு 50 வயசால நல்லா மேக்கப்ல இருக்கு அப்படி வச்சுக்கிங்களேன், வயசான ஒரு 5 வருஷமும் குறைக்கலாம், அதுக்காக 20 வயசுமா நினைச்சுக்கிட்டா என்ன பண்றது. அந்த 20 வயசு உங்களால ஆகவே முடியாது. நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கிட்டா வேணா அந்த 5 வயசு வித்தியாசம் தான். அது கீழே பார்த்தோன்னா உங்களை 15 வயசு ஆகுதா அப்படின்னு கேட்க மாட்டாங்க, 50 வயசுக்காரன் பார்த்து. அப்ப மூப்பு உன்னால மறைக்கவே முடியாதுன்றார். அதனால வான் பேர்ல கூட நீ ஆணையிட முடியாதுன்றார். ஏன்னா எதுவுமே உனக்கு என்ன கிடையாது, சொந்தம் கிடையாதுன்றார். சொட்ட மண்டியில முடி முளைக்குமா பிரதர், விக்கி வச்சாதான் முளைக்கவே முளைக்காது. எர்வா மாற்றின் சொன்னாங்கல்ல போல, அமேசான் காடுகள் எத்தனை கோடி தான் சம்பாதிச்சிருப்பான்ல. சொட்டத்தலை தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டார்கெட்டு. இந்த இதை வச்சு பல கோடி வியாபாரம் நடக்குதுங்க.
இப்போ எக்ஸாம் சொல்ற லேட்டஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்களா, தண்ணியோட சாஃப்ட்னர் அல்காரா நிறைய ப்ராடக்ட் வருதுல, அதுக்கு போட்டு சாஃப்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா கேட்கல. இப்ப லேட்டஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட், உன் முடி கொட்டாமல் இருக்க. முடி கொட்டும், கண்டிப்பா கொட்டாதான் செய்யும். கொட்டின இடத்துல முடி முளைக்கும். அதிகமா கொட்டிச்சுன்னா அதிகமாக முடிச்சுன்னா சீக்கிரம் சொட்டையாக போறீங்கன்னு அர்த்தம். கொட்டுறதெல்லாம் உங்களுக்கு நிறுத்த முடியாது. பார்த்தா மக்களோட வீக்னஸ் என்ன, இப்போ ஒரே மண்டை முடி வீணா போற முடிய பிடிச்சுக்கிட்டு அலைகிறாயா, போடு அட்வர்டைஸ்மெண்ட், உன் தலையில் முடி கொட்டாமல் இருக்க இந்த சாஃப்ட்னரை போடு. சாஃப்ட்னர் சாம்பிள், மொத்த தண்ணியை மாத்தி பிஹெச் ரேட்டு மாறிடும். நீ குளிச்சா உனக்கு நினைச்சா அது முடி கொட்டாது. அடேப்பா, அவர் போட்ட உடனே மண்டையில முடி முளைச்சிருமா பிரதர்? அப்படி பார்த்தா நாட்டுல சொட்ட மண்டி இருக்காது. அவ எவ்வளவு வீக்னஸ் பயன்படுத்துறான் பாருங்க. எத்தனை கோடி அதுல வியாபாரம் நடக்குது. அப்ப நல்லா தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. வசனங்கள் நமக்கு தெளிவாக ஒன்றை சொல்லுகிறது. இப்ப ஆண்டவரே கர்த்தர் அழைச்சு சொல்ற என்னன்னு கேட்டீங்கன்னா, பொய் ஆணை, எதன் மேலும் நீ ஆணையிடாத, சத்தியம் பண்ணாத. சத்தியம் பண்றதுக்கு ஒருத்தருக்கு உரிமை உண்டுனா தேவனுக்கு மட்டும்தான். ஏன்னா அது அவர் எல்லாத்துக்கும் உரியது. அதனால அவர் சொன்னார், தன் பேரில் தானே ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. எபிரேயர் 6ல பார்க்கிறோம். என்ன வாக்குத்தத்தம்? தன் பேரில் தானே ஆணையிட்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த ஒரு வாக்கு தத்துவம் தேவன் தன் பேரில் ஆணையிட்டு தானே கொடுத்ததுன்னு எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு ரைட்ஸ் இருக்கு, அவருக்கு இருக்கு. ஏன்னா அவர் தான் எல்லாமே அவருக்குரியது. நமக்கு ரைட்ஸே கிடையாதுன்றார். அப்புறம் ஐக்கியில பாருங்க 37ஆம் வசனம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சின தீமையினால் உண்டா இருக்கு. எதுக்கு நீ சத்தியம் பண்ணிட்டு திரியிற? உள்ளதுன்னா உள்ளன்னு சொல்லி, இல்லன்னா இல்லன்னு சொல்லி. எவன் நம்பினா உனக்கு என்ன, நம்பாட்டினா உனக்கு என்ன? ஆமானா ஆமா, இல்லன்னா இல்ல. இப்ப அடுத்து 5வது சொல்றாரு பாருங்க 38ஆம் வசனம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவன் எனக்கு இந்த தீமை செஞ்சான், பதிலுக்கு நான் தீமை செஞ்சேன். அது தேவனாய் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டதா இருந்தது. அதை பரிசேயரும் வேத பாரகர் அங்கீகரிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு மேல நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். இப்ப சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியை விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னுடைய கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு மோகம் கோணாதே. அதுக்கு மேல இருக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, கடன் கேட்டான் முதல் நாள் ஜாமீன் கையெழுத்து போட்டேன்னு சொல்லக்கூடாது. இருப்பதை கொண்டுதான் கடன் கொடுக்க முடியும். இருப்பதை கொண்டுதான் என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். 2 அங்கி இருந்தா ஒரு அங்கி என்ன செய்யலாம், 2 அங்கி இருந்தா ஒரு அங்கியை கொடுக்கலாம். 2 கிழிஞ்சு போன சட்டை தான் இருக்கு பிரதர், அப்ப கிழிஞ்சு போன சட்டையை தான் கொடுக்க முடியும். நல்லது கொடுக்க முடியாது இல்லையா? இப்ப முதல்ல உதவி செய்யணும்னா உதவி செய்யறவன் ஆசீர்வாதமா மாறணும். உதவி செய்யறவன் ஆசீர்வாதமா மாறணும். அப்ப பிரதர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் விரோதம் பண்ணவர் இல்லை. உன்னை உதவி செய்யறவனா கர்த்தர் பார்த்தாருன்னா உன்னை பிளஸ் பண்ணுவாரு. நீ உதவி செய்யறவனாவே இருப்ப. உதவி செய்யறதுனால நம்ம ஒண்ணு என்ன செய்ய போறது இல்லை, குறைந்து போவதில்லை. ஒரு நாள் டிராவல் பண்றோம், இங்க இருந்து அப்படியே போயிட்டு ஒரு 3 நாள் டிராவல் பண்ணிட்டு வரோம். ஒரு 1000 ரூபாய் பிச்சை போட்டா குறைஞ்சு போயிடுமா என்ன? முன்னாடி என் கார்ல 10 ரூபா நோட்டு, புது நோட்டு கட்டா வச்சிருப்பேன் பிச்சை போடுறதுக்கு. அப்புறம் இப்ப 20 ரூபா நோட்டு கட்டிருக்கோம். விழுப்புரத்துல ஒரு நண்பர் இருக்காரு, சொன்னானே என்ன கிரேடு ஏறிட்டு போல. ஆமா, கிரேடு ஏறிட்டு. அது எதுக்கு பிரதர் புது நோட்டா வாங்கி போடணும்? அதுல ஒரு ஆசை. எதுக்கு பிரதர் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்? கர்த்தர் சொல்றாரு, உதவி செய், இருந்தது செய், இருக்கிறத கொண்டு செய், கடன் வாங்கி செய்யாத, அவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாத. இதெல்லாம் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்து, நான் போட்டேன் பிரதர், இப்படி ஆயிடுச்சு பிரதர், அது இப்படி ஆயிடுச்சு பிரதர். இருப்பதை கொண்டு உதவி செய். நீ உதவி செய்ய ஆரம்பிச்சானா கர்த்தர் தீர்மானம் பண்ணுவாரு, ஐயா என் பிள்ளை உதவி செய்யறவன், அவனுக்கு உதவி செய்யறதுக்குன்னு அவன் என்னவா இருக்கணும். அப்ப யாரோ ஒருத்தனுக்கு உதவி செய்வதற்கே கர்த்தர் அவன் ஆசீர்வாதமா இருக்கு நினைச்சாருன்னா கர்த்தருக்கு செய்யறது செய்யறவங்கள மாறி பாருங்க. நீ ஆசிரியப்படலைன்னா கேளுங்க. அதான் உண்மை. என் பிள்ளைக்கு இவ்வளவு நகை போட்டு கட்டி கொடுத்தேன் பிரதர், ஆனா அவ ஆசீர்வாதமா இல்ல. இன்னொன்னு அப்படி இல்ல, சாதாரணமா திருமணம் கிடைச்சது, அவள் மிகப்பெரிய ஆசீர்வாதமா வாழ்றா. தீர்மானிக்க போறது யாரு? தீர்மானம்
இருக்க மாட்டேங்கிறார். செஞ்சு பார்க்கிறவனுக்கு தானே ருசி தெரியும். யாரோ ஒருவனுக்கு ரோட்ல போறவனுக்கு உதவி செய்யறதுக்கே என்ன கர்த்தர் பிளஸ்டடா மாத்தணும்னா, எனக்கு 2 அங்கியை கொடுக்கணும்னா கர்த்தருக்கு பணி செய்வதற்கு நீங்க இதை புரிஞ்சு கொள்ளணும். தேவன் அதையும் சொல்ல, நான் எதிர்பார்க்கிற நீதி இப்படிப்பட்டது. ஐயா, அவனோட வழக்காடாத, நீ கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லாம் செய்யாத, நன்மை செஞ்சுட்டு போயிருந்தார். 6வது என்ன சொன்னார் பாருங்க, 43ஆம் வசனம். உனக்கு அடுத்தவனை சகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்கள் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இதான் தேவன் எதிர்பார்க்கிற நீதி. பரிசேயர் வேதபாரகர்களும் அதிகமான நீதி. உட்காந்து ஜோம் பண்ணுங்க, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. சத்ருவா மாறிட்டானா பிளஸ் பண்ணுங்க. இப்படி ஜோம் பண்ணா அவன் மேல அக்னி தலை விழுமா, அதனால அவன் சீக்கிரம் செத்து போயிடான்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்காத. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும்ல, ஒரு மோட்டிவ் இருக்கும்ல. நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்னோட மோட்டிவ் என்னன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கர்த்தர் பாப்பார் இல்லையா, என்ன நோக்கத்துக்காக பேசுறேன்னு தெரியலையா, நீங்க சரிப்படணும், நீங்க ஆசுவாமா இருக்கணும், இதை கடைபிடிக்கணும். நான் பேசுறேன்னா, வஞ்சிக்கிற மனநடையோடு பேசுறேன்னா யாருக்கு தெரியும்? ஏன்னா பேசப்படுற வார்த்தை உங்களுக்கு தெரியும். என்ன நோக்கத்துக்காக பேசுறது தேவன் அறிஞ்சிருக்கிறார். அதேதான் இங்க சொல்றார், சத்துருக்களை என்ன செய்யாத, சபிக்காத. அப்ப சத்துருவோடு எனக்கு இருக்கிற உறவுல தேவன் எதிர்பார்க்கிற நீதினு ஒன்று இருக்குது. கடைசி 7வது என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்க, 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருந்தது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள் அப்படி சொல்லி முடிக்கிறார். இந்த 7 காரியங்களை தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறவைகளா எழுதுகிறார். ஐயா, வேதபாரகர் பரிசேயரும் இல்லாத நீதி, இதன் மேல பசியாயிரு, தாகமாயிரு. அது எப்படியாவது கடைபிடிக்கணும்னு வாஞ்சித்து செயல்பட ஆரம்பி. பூரண சற்குணம். சற்குணம் பேர் இருக்கவங்க எல்லாம் சற்குணரா இருக்கிறது இல்ல, ஆனா பூரண சற்குணராய் இருங்கள் என்பது தேவன் கற்றுக் கொடுக்கிற அழகானது ஒரு வார்த்தை. அதாவது உன் குணத்துல எதில் நினைச்ச கூட குறைய யாரும், சிலருக்கு தான் சிலது புரியும். என் மனைவி காலையில சொன்னா, இந்த மாதிரி அந்த அக்கா சொன்னாங்க, இவ்வளவு சிம்பிளா அண்ணன் இருக்கிறாரு, இவ்வளவு சிம்பிளா நீங்க இருக்கிறீங்க, காவா குத்துனாலும் ரெடி, எந்த வேலை செய்யனாலும் ரெடி, இப்படி இருக்கிறீங்கன்னு அந்த அக்கா சொன்னாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், பழகி பாக்குறவனுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியிருந்து பாக்குறவனுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. குணத்தில் இருக்கிறதான சற்குணம்னு என்ன பண்ணுறது, என் குணம், என்னுடைய குணாதிசயம், கேரக்டரே மாறட்டும், அதுல ஒரு பூரண தன்மை என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. யார மாதிரி? யார மாதிரி? பிதாவ மாதிரி. பிதா எப்படி சற்குணரா இருக்கிறாரோ அப்படி போல நீங்களும் சற்குணரா இருங்க. இது ஆண்டவராய் கர்த்தர் சொல்ற வார்த்தை. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற நீதி. நான் தான் அந்த பாவம் பண்ணலையே, நான் தான் இந்த பாவம் பண்ணலையே, அந்த பாவத்தை மாத்திரம் கர்த்தர் சொல்லல, அதை விட மேல உங்ககிட்ட கர்த்தர் நினைச்சாரு, எதிர்பார்க்கிறார். ஒரு காரியத்தை பேசினார்னா பேசுறதை விட தேவன் எங்கிட்ட இன்னும் அதிகமா நினைச்சாரு, எதிர்பார்க்கிறார் என்கிற தன்மை. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் செய்யாதையா, அவர் 2 மைல் கூட உன்ன பலம் பந்தம் பண்ணானா கூட 2 மைல் போன்றாரு. நம்ம சம்பளம் கொடுக்கறோம், வேலை செய்யறதுக்கே 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செய்ய சொன்னா நமக்கு என்ன ஆகுது? அவன் மாசந்தோறும் சம்பளம் தரான், கூட 2 மணி நேரம் வேலை செஞ்சா என்ன செய்யுதுன்னு. அப்படி எத்தனை பேர் அந்த குணாதிசயம் தெரியாது. ஒரு நார்த் இந்தியன் பையன் நல்லா தமிழ் பேசுறான், 7 வருஷம் வேலை செய்யறான், வெல்டரா இருக்கிறான். அவன்கிட்ட 4 நாள் கூட இருந்து அவனை வேலை வாங்கிட்டே இருந்தேன். நம்ம இப்படி போயிட்டு இருக்கலாம், தப்பு பண்ணிடுவான், டே வந்தோடனே பிரிச்சிருமே. சரி நேம்பா, ஒரு இடத்துல கூட புறஜாதி பையன் தான். ஒரு டென்ஷன் ஆனதை நான் பார்க்கவே இல்லை. எத்தனை முறை மாத்தி மாத்தி சொல்ல, பிரிச்சிரு, இதை எடுத்துரு, இதை மாத்திரு, இது சரியில்லை, 1 mm 2 mm அளவு மாற கூட மாத்துமே, எடுமே, முகமே குணம் பண்ணான். அந்த வெல்டிட்ட சொல்லுவேன், அந்த பையன் இருந்தா அனுப்பிவிடுங்களேன். ஏன் பிரதர், புரட்சாதி பையன் தான், ஆனா அவ்வளவு ஒரு பொறுமையோடு வேலை செய்யறேன். மற்றவன என்ன செய்வான், ஒரு வேலைக்கும் ஒழுங்கான ஆள் கிடையாது. எத்தனை முறை சொன்னாலும் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருந்தான். பார்க்க அவ்வளவு ஒரு நல்ல பையனா நமக்கு தோணுது. அவனுடைய குணாதிசயத்துல டென்ஷனே ஆகல. கர்த்தர் சொல்ற, பிதா பூரண சற்குணர். உங்ககிட்ட குறை இருக்கா? குறை இருக்குதானே செய்யும், இல்லாம இப்படி இருக்கும். ஆனா இருக்கிறத மாத்துங்கன்ற
பூரண சர்க்குணரா மாறிடுங்கன்றார். அந்த மாற்றம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும்ன்றார். அப்ப தேவன் எதிர்பார்க்கிற நீதி இதுதான். நான் இதை பண்ணலங்க அதை பண்ணலாம், நான் கொலையா பண்ணிட்டேன் அப்படி கேட்காத. சகோதரங்கிட்ட இருக்கிற பிரச்சனை கூட தேவனுடைய பார்வையில் இப்படிதான் இருக்குது, அப்படிப்பட்டதா தான் இருக்குது. ஏன் நான் என்ன விபச்சாரமா பண்ணிட்டேன்னு கேட்காத. இச்சையோடு பார்த்தா கூட தேவனாய் கர்த்தர் அப்படிதான் நினைக்கிறாரு. அப்ப தேவன் சொல்ல எல்லாம் மாத்திக்கப்பா, கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கைக்குள்ள மாற்றத்தை கொண்டு வா, இதுதான் நான் எதிர்பார்க்கிற நீதின்னு சொல்றாரு. அதன்படி வாழும்போது என்ன உண்டாகும் பிரதர்? என்ன ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பண்ணப்படுது? திருப்தி அடைகிற ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது. நீ திருப்தியாய் வாழ்வென்கிற ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது. குடும்பமாய் வாழ, பிள்ளைகளோடு திருப்தி வேணும், பிள்ளைகளுடைய படிப்புல திருப்தி வேணும். அதான் எங்க வீட்டுல ஒரே டென்ஷன். நான் மார்க் அடிப்படையா வச்சு சொல்லல, அவங்களுடைய கேரக்டர்ல ஒரு திருப்தி வேணும். மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் திருப்திங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதான் வாக்களிக்கப்படுது. எதுக்காக அப்படி கேட்டீங்கன்னா, ஐயா இந்த நீதி தேவன் எதிர்பார்க்கிற நீதி, அதன் மேல பசி தாகம். ஜெபிக்கலாம், அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போறீங்க, கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்க்க போறீங்க. தேவனுடைய சமூகத்துக்கு நிறைய அர்ப்பணம் பண்ண போறீங்க. ஆண்டவரே நான் திருப்தியாய் வாழ. உங்க வாழ்க்கையில எந்தெந்த நிலையில அந்த திருப்தியாய் வாழ்வதற்கு என்னென்ன தடை இருக்கோ தெரியாது, எந்தெந்த ஆசீர்வாதத்துல குறைவு இருக்குதோ தெரியாது. ஆனா ஒரே ஒரு காரியத்துல மாத்திரம்தான் நான் திருப்தி இல்லாம வாழணும், தாகத்தோடு வாழ்ந்துகிட்டே இருக்கணும்னா அது ஆவிக்குரிய காரியம், அபிஷேகம், தேவ வர்றோம், கர்த்தரோடு இருக்கிற காரியம் மாத்திரம்தான். மற்ற எல்லாத்திலும் ஒரு திருப்தியான மனநிலை. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உடைய மாறாத கிருபை, இரக்கம், தயவுக்காக நன்றி சொல்லுது. தகப்பனே, இன்றைக்கு நீர் ஆண்டவரே உணர்த்தின தகப்பனே காரியங்களை பிள்ளைகளோடு கூட பேசி இருக்கிறோம். அதற்கான பலன், அதற்கான காரியங்கள் பரத்திலிருந்து எங்கள் பிள்ளைகளுக்குள்ள அருளி செய்யப்படட்டும். பரத்திருந்த நன்மைகள் எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும். திருப்தியான வாழ்க்கை எதுல குறைபட்டிருக்கிறாங்களோ அதிலே பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடக்கட்டும். சுகத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும். சரத்தில் இருக்கிற வியாதிகள் விலகட்டும். சபையில டெங்குவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு குட்டி பிள்ளை உண்டு. அந்த பிள்ளையை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து டெங்கு நோயை விலக்கி போடும்படியாக ஹல்லேலூயா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைக்குள்ள தேவ பலன் இறங்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானுடைய இரக்கத்தின் கரம் இறங்கட்டும். ஒரு அற்புதம் அந்த பிள்ளைக்குள்ள நடக்கட்டும்பா. தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தாழ்த்துகிறோம்ப்பா. தேவனுடைய மகிமைகள் பிள்ளைகளுக்காக இறங்கி வரட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை செயல்படட்டும் ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில திருப்தி உண்டாகத்தக்கதாக தகப்பனே, ஒருவேளை சரத்தில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கி ஒரு அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடக்கட்டும். பினான்சியலி பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒருவேளை ஆண்டவரே அந்த குறிப்பிட்ட குறைவுகள் நீங்கி தேவனாய் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தொழில விருத்தி இல்லாம, வேலையில விருத்தி இல்லாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு அதிசயம் நடக்கட்டும். தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். பிள்ளைகளுடைய ரட்சிப்பின்மை ஆண்டவரே, பெற்றோருடைய ரட்சிப்பின்மை, உடன்பிறப்புகளுடைய ரட்சிப்பின்மை, கணவன் மனைவிக்குள்ள வராத மாற்றங்கள் என்று திருப்திப்படாத நிலையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனாய் கர்த்தர் மாற்றங்களை தரும்படி ஜெபிக்கிறோம். அதற்கு பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற பரிசேயர் வேத பாரகர்களும் அதிகமான நீதி எங்கள் பிள்ளைகளுக்குள்ள வெளிப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை எங்கள் பிள்ளைகளுக்கு தரட்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் துணை நில்லுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.